Welcome to Aroma Worship Center's podcast. Hope you are blessed. நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஓட்டம் வெற்றியாய் ஓடி முடிக்கப்பட வேண்டியது. ஓட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோம். ஓட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை. வேதாகமத்திலே பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஓட்டம் எப்படி முடிய வேண்டும்? ஜெயமாய் முடிய வேண்டும். ஓட்டத்தை நான் என்ன செய்தேன்? முடித்தேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைய ஓட்டம் முடிச்சிருது. அல்லேலூயா. நாம ஓட்டத்தை முடிக்கிறோமா இல்ல ஓட்டம் நம்மள முடிக்குதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்சோனுடைய ஓட்டம் அவனை முடித்தது. அல்லேலூயா. சவுலினுடைய ஓட்டம் அவனை முடித்தது. அவன் ஓடி முடிக்கல. முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. ஆனா என்ன நடந்தது? அவன் வாளால குத்தி அவன் அடிபட்டு சாக கிடக்கிறான். சாவு வரல. இன்னொருத்தனை கூப்பிட்டு என்ன குத்தி கொன்றுன்னு சொல்றான். யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் முதல் ராஜா. அல்லேலூயா. முதல் ராஜா. இப்படி நிறைய பேர் சொல்ல. கேயாசியினுடைய ஓட்டம் அவனை முடித்து விட்டது. எலியா, அவனுக்கு அப்புறம் எலிசா, எலிசாக்கு அப்புறம் யார் எலிசாவுக்கு வேலைக்காரனா இருக்கிறது? கேயாசி. இந்த கேயாசியை குறித்து நம்ம எங்கேயும் பார்க்கவே மாட்டோம். எலிசா எலிசா எலியா எலிசா எலியா எலிசா. இந்த கேயாசியும் எலிசாவுக்கு அப்புறம் அவன் அந்த தீர்க்கதரிசியின் வழியில வர வேண்டியவன். அவன் ஓட்டம் அவனை முடித்தது. எதுக்காக ஓடுனா? அன்னைக்கு வந்த அந்த நாகமானுக்கு பின்னால 2 போர்வை கிடைக்காதா? அமேன். கொஞ்சம் ஏதாவது கிடைக்காதா? இவ்வளவு பெரிய கிஃப்ட் ஆஃபரை பாஸ்டர் மிஸ் பண்ணிட்டாரே, இத போய் மிஸ் பண்ணலாமா? ஓடுனா. அவன் ஓட்டம் அவனை முட்டித்தது. நிறைய பேரை சொல்ல முடியும். ஓட்டங்கள் அவர்களை முட்டித்தது. ஆனா ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஓட்டத்தை ஓடி முடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாய் அழைத்தார். ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன்னு சொன்னாரு. அவன் சொன்னா, ஐயா என் வீட்டுல எலியேசர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வாழட்டும். ஏன்னா எலியேசர் தான் இப்ப எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். சொன்னா எலியேசர் கிடையாது, உனக்கு புத்திர பாக்கியத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. அப்ப இஸ்மவேல் எனக்கு முன்பாய் நல்லா இருக்கட்டும். இஸ்மவேல் கிடையாது, உன் சந்தானத்தை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. 25 வருஷம் அந்த ஓட்டத்தை ஓடுனான் குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு. ஆமென். வாக்கு பண்ணினதுல இருந்து எத்தனை வருஷம் ஓட வேண்டி இருந்தது? 25 வருஷம் தேவனை நோக்கினவனாய், கர்த்தரோடு கூட உறவாடினவனாய், தேவன் கரங்களை பிடித்தவனாய் அவன் 25 வருடங்கள் ஓடின போது சாராள் ஒரு நாள் வந்து சொன்னா, ஏதோ தெரியலங்க, எனக்கு வாமிட்டு வருது, எனக்கு உழைத்துக்குள்ள ஒரு குழந்தை வரப்போகுது. அல்லேலூயா. கிழவனும் கிழவியுமாய் இருந்தார்கள். ஆனா இயேசுவின் வல்லமாய் செத்து போன அந்த சரீரத்திற்குள்ள ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. செத்து போன பிரச்சனைகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை வருமானால் அவைகள் எல்லாம் ஜீவனுள்ளவைகளாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மைகள் செத்து போச்சு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில நீ அவ்வளவுதான் நினைக்காதீங்க. அப்படித்தான் கிடந்தான் ஒருத்தன் கல்லறைக்குள்ள. பெரிய கல்லை வச்சு அவனை பூட்டிட்டாங்க. யார் பேசுறது அவனுக்கு கேட்காது. யார் பேசுறது அவனுக்கு கேட்காது. ஒரு சத்தம் திடீர்னு கேக்குது. என்ன சத்தம்? லாசருவே நீ வெளியே வா. அந்த மாத்திரத்துல யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல சும்மா எல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி பெட்டிக்குள்ள எல்லாம் வைக்க மாட்டாங்க. சீலையை வச்சு என்ன செய்வாங்களா? ஃபுல்லா சுத்திடுவாங்க. கை காலு எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஆனா லாசரு வெளியே வந்தான். தூக்கிட்டு வந்தாங்களா? லாசரு வெளியே வந்தானா? ஆமென். வசனங்களை நல்ல தியானிக்கணும். வசனங்களை இமேஜின் பண்ணி வாசிக்கணும். எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி? மம்மிஸ் பார்த்துருக்கிறீங்களா? போட்டோஸ்ல பார்த்துருப்பீங்க. மம்மிஸ் அப்படித்தான் அவன் இருந்திருப்பான்.
உடம்பு முழுவதும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்திருக்கும்? துணி சீலையினால சுற்றப்பட்டிருந்திருப்பான். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அந்த லாசருவின் கல்லறை அது கிட்டத்தட்ட 50 படி எத்தனையோ படி இருக்குன்றார். அது கீழே இறங்கி போணுமா. ஒரு மரித்த, ஒரு சுற்றப்பட்ட, துணிகளினால் கட்டப்பட்ட சரீரம் இயேசுவின் வார்த்தையில எழும்பி வந்தது. அல்லேலூயா. ஐயா, நீ இறந்தது உண்மைதான், ஆனா ஆண்டவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிற வரைக்கும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில முடிவை சொல்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஓடுகிறதான இந்த ஓட்டம் ஜெயமாய் முடிக்கப்பட வேண்டும். அவர் வரும் நாளிலே கரமசைத்து நம்மை அழைப்பார். அவர் எப்படி வருவார்னு சொன்னோம்? மத்திய வானத்துல எக்கால சத்தத்தோடு, தேவதூதர் சேனையோடு அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது என் மனவாட்டியாகிய சபையே என்று அழைக்கும் போது, ஆமென், முதலாவது கல்லறைகள் திறக்கும், இரண்டாவது உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட பறந்து செல்லுவோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட பறந்து செல்வதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஓடுகிற ஓட்டம் எல்லாம் ஓட்டம் கிடையாது. ஆமென். எல்லா ஓட்டங்களையும் இந்த உலகத்துல எல்லாரும் பறக்கிறாங்க, எல்லாரும் மரிக்கிறாங்க, எல்லாரும் வெற்றியாய் ஓடி மரிக்கிறார்களா என்பது இல்லை. எத்தனை பேர் பவுல போல சொல்ல முடியும், நல்ல போராட்டம் போராடி இந்த ஓட்டத்தை முடித்து நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த சபையில் இருக்கிற எல்லாரோட வருகையில போயிடணும். இந்த சபையில் இருக்கிற நம்ம எல்லாரோட வருகையில போயிடணும். நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய், நித்தியமாய் அவரோடு கூட நாம் இருக்கும்படியாய் இந்த வாழ்க்கை வெற்றியாய் ஓடி முடிக்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வெற்றியாய் ஓடணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓடி முடிக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடிக்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். 235வது பக்கம் வாசிங்க. ஐயா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஓடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். திரும்ப ஒருவர் ஆண்கள் ஒருவர் வாசிங்க பாப்போம். ஓடுவார்கள். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். Run with the purpose and focus. ஆமென். ஒரு நோக்கத்தோடும், ஆமென், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரணத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். எதற்காய் ஓடுகிறோம் என்கிற, ஆமென், காரியத்தை அறிந்தவர்களாகவும், எதற்கு நேராய் ஓடுகிறோம் என்கிற ஒரு நோக்கத்தோடவும் நீங்கள் ஓடினால்தான் நீங்கள் வெற்றியாய் ஓட முடியும். லேலோயா. கடைக்கு போகணும்னு சொல்றோம், என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டா என்ன பதில் வருது? ஏதாவது வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கிட்டு வரணும்? ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதையா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமென். ஏமா போகும்போது அதுக்கு தானே கேட்டேன், என்ன வாங்கணும். மைண்ட்ல ஒண்ணு இருக்குது, அதை நம்ம சொல்லலன்னா அவங்க போறவங்களால நம்முடைய நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இந்த காலத்து சபையில ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Why do I run? Where do I run? ஆமென். நான் எங்கே ஓடுகிறேன்? நான் எதற்காய் ஓடுகிறேன்? எங்க ஓடுறேன்? நித்திய வாழ்க்கைக்கு நேராய் நான் ஓடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய வாழ்க்கைக்கு நேரா ஓடுறேன். ஏன் இந்த வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் அதற்கு மேல சஞ்சலமும்
ஆமா, வருத்தமும் சஞ்சலமும். இன்னைக்கு 60 வயசுல அந்த காலங்கள் வந்து விட்டது, 50 வயசுல வந்து விட்டது. இனி வரும் காலங்கள் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு காலம் வாழ போறாங்கன்னு தெரியாது. எதற்காய் ஓடுகிறோம்? பிறக்கிற எல்லாரும் மரிக்கிறார்கள். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. நேற்று ஒரு செய்தியை வாசித்த போது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன், வெளியே ஓடிக்கொண்டிருந்த ஒரு கட்டுவிரியன் பாம்பு, பூனை வெளியே அதை போய் கடிக்குது, கடிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போடுது. கடிப்பட்ட கோவத்தில் அந்த விரியன் பாம்பு ஆமென் அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவை கடிச்சு அந்த அம்மா மரித்து போகிறார்கள். எங்க தூங்கிட்டு இருந்தாங்க? வீட்டுக்குள்ள. ஆமென். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடுறோம், கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம். என் பிள்ளை இப்படி வந்துடணும், என் பிள்ளை அப்படி வந்துடணும், நான் இப்படி வந்துடணும், நான் இதெல்லாம் கட்டிடணும். எல்லாமே நல்லது. ஆனா ஒன்றை மைண்ட்ல வச்சுக்கணும், நான் நித்திய வாழ்க்கைக்கு நேராய் ஓடுகிற ஒரு நித்தியவாசி. அல்லேலூயா. அங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே செய்ய வேண்டாமா? அங்க போறேன்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாமா? அங்க போறேன்னு சொல்லிட்டு வேலை செய்ய வேண்டாமா? அப்படி சொல்லல. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் செய்யணும். நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, வேலைகளில் உயர்வுகளை காணுங்கள், நல்ல தொழில்களை செய்யுங்கள், நல்லா சம்பாதிங்க. ஆனா உள்ளத்துல உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். கஷ்டப்படும் போது இருந்த வைராக்கியம் பணம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல. பொருட்கள் இல்லாத காலங்களில இருந்த அந்த சபையின் மேல் இருந்த பற்று நமக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தரும்போது அது குறைந்து போகிறது. குழந்தையே இல்லாம இருப்பாங்க, ஜோமன்னா குழந்தை பிறக்கும். ஏன்பா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா, குழந்தைய பார்க்க வேண்டி இருக்கு, குழந்தைய பராமரிக்க வேண்டி. இப்ப குழந்தைய கொடுத்தது ஆசீர்வாதமா? குழந்தைய கொடுத்தது ஆண்டவருக்கு அது ஆசீர்வாதமா வேஸ்டா? எப்படி ஆசீர்வாதம் ஆக முடியும்? நமக்கு அது ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்மளை யாரை விட்டு தடை பண்ணுது? உங்க வேலை, உங்க வேலை ஆண்டவரை விட்டு உங்களை தூரமாக்குதா? படிப்பு ஆண்டவரை விட்டு உங்களை தூரமாக்குதா? ஒரு படிப்பு உங்களை சபைக்கு வர விட முடியலன்னா அது சாபம். ஒரு வேலை உங்களை ஆலயத்தின் காரியங்களை பங்கெடுக்க விட மாட்டேங்குதுன்னா அது சாபம். சில நேரத்தில் சில வேலைகள், சில கிளர்ச்சிகள் உண்டு, அதையும் நம்ம புரிந்து கொள்றோம். எல்லா நேரமும் இல்லை. ஆனா உலக காரியத்துக்கு அதே வேலையில இருந்துட்டு நம்ம லீவ் போடுறோம். ஒரு உலக காரியத்துக்கு அதே படிப்புல இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? விடுபடுறோம். ஆனா கர்த்தருடைய ஆலயம் வரும்போது நம்மளால அதுல என்ன செய்ய முடியல? Run with a purpose. வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு கூட ஓட. 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. ஐயா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், நீங்க ராஜரீக ஆசாரியர்கள், நீங்க ராஜரீக லேவியர்கள், ஆசாரிய கூட்டத்தார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆமென். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்களை இங்க வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் எருசலேம்ல அந்த எகிப்தில இருந்து ஜனங்களை அழைத்த போது மோசேட்ட பார்வோன்ட்ட போய் என்ன சொல்ல சொன்னாரு? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதற்காக நம்ம உருவாக்கப்பட்டோம்? அவருடைய துதியை சொல்லும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய். அந்த கிருபையை ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்து போனான். ஆண்டவர் இதை செய்யாதன்னு சொன்னாரு, செஞ்சா, மகிமையை இழந்தா, அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு மீண்டும் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது. கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான், ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த அதிகாரத்தை தந்துட்டாரு. ஆனா அந்த அதிகாரம் நிறைவேறுவதற்கு சில காலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்கு நாம ஓடி போய் அதை சுதந்திரிக்கணும். அந்த ஓட்டத்தை தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த ஓட்டத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம கையில ஒரு சாவி கொடுத்துருக்காங்க.
அந்த சாவி ஒரு பெட்டியை திறக்கும். அந்த பெட்டி நிரம்ப பணம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டி எங்க இருக்குது? அந்த பெட்டி இப்ப தூத்துக்குடியில இருக்குது. என்ன செய்யணும்? தூத்துக்குடி வரைக்கும் டிராவல் பண்ணணும். தூத்துக்குடிக்கு டிராவல் பண்ணா அந்த சாவியை தொலைக்காம இருந்தா அதை பத்திரமா கொண்டு போனா அங்கே போய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டியை திறந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நம்ம கையில ரட்சிப்பு என்னும் சாவியை கர்த்தர் தந்திருக்கிறார். எதை தந்திருக்கிறாரு? ரட்சிப்பு என்னும் சாவி. அதை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் வேதத்தை தந்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. ஆமென். இப்படி நிறைய தந்திருக்கிறாரு. ஆனா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிரயாணப்படணும், ஓடணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சேலத்துல இருந்து நேரா இப்ப பெங்களூர் பஸ் ஏறிட்டோம். அது என்னது? போக வேண்டிய தூரத்திற்கு திசைக்கு நேர் ஆப்போசிட். அதுவும் பஸ் தான், அதுவும் ட்ரெயின் தான், அதுவும் ஒரு கார் தான். எதுல வேணா நம்ம போலாம். நான் கார்ல போறதுனால, நான் டிராவல் பண்றதுனால நான் என் லெக்க நோக்கி போறோம்னு அர்த்தம் இல்லை. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ராமேன் சொல்லுங்க. நான் எதை தேடி தான் போறேன்? ஆசீர்வாதத்தை, என் லெக்க தேடி போறேன், லெக்க அடையணும்னு போறேன். ஆனா எங்க போறேன்? ராங்கான டைரக்ஷன்ல போறேன். ஏன் இஷ்டப்படி போறேன். நான் நினைக்கிறதா ரைட் நினைச்சு போறேன். நான் அந்த வழியில நான் போனா என்னால் அந்த லெக்க என்ன செய்ய முடியாது? என் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க முடியாது. என்ன செய்யணும்? இண்டிகேட்டரை போட்டு யூ டர்ன் அடிக்கணும். லேலோயா, ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய லெக்க வைக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? நாமக்கல். ஐயா, நாமக்கல் போற வழி எதியா? ஆமென். சீல்நாயக்கம்பட்டியில முதல்ல ரைட்ல திரும்பணும். நீங்களா முழிக்கிறது பார்த்தா நீங்க தர்மபுரி ஆட்கள் மாதிரி முழிக்கிறீங்க. ஆமென். நீங்க நம்ம சேலத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, இங்க இருந்து இந்த பைபாஸ்ல போனா அந்த இடத்துல ஒரு ரைட் எடுக்கணும். இல்லன்னா சென்னைக்கு போயிடுவோம். கரெக்டா அந்த இடத்துல நான் எதுக்கு ரைட் எடுக்கணும்? அந்த ரைட் எடுக்கிறது தான் செப்டம்பர் 28ஆம் தேதி இருக்கிற பெண்கள் முகாம். அந்த ரைட் எடுக்கிறது அக்டோபர் 2ஆம் தேதி இருக்கிற ஆண்கள் முகாம். நாளா ரைட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா சின்ன சின்ன ரைட் லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. லேலூயா. போற ஸ்பீடுக்கு ஒரு பிரேக்க போடணும், ஒரு இண்டிகேட்டரை போடணும், மிரரை பார்க்கணும், திரும்பணும். வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தூங்குறோம், எழும்புறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எழும்புறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். கஷ்டம், வேதனை, கடனை வாங்குறோம், கடனை கட்டுறோம். ஒரு பிரேக் அடிங்க. லேலூயா. வாழ்க்கையில ஒரு பிரேக் டு அசஸ் வாட் யூ ஆர் டூயிங். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கும்படியான ஒரு பிரேக். சரியா தான் போறேனா? இல்ல, ஒரு டர்னிங் வருது, இதுல நான் திரும்பணும். ஆமென். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வழியில இங்க ஒரு திருப்பம் வருகிறது. நாமக்கல் போனோம், நாமக்கல்ல இருந்து கரூர் போனோம், கரூர்ல இருந்து திண்டுக்கல் போனோம், திண்டுக்கல்ல இருந்து மதுரை போனோம். மதுரை போனா அது ஒரு ட்ரிக்கியான இடம். பைபாஸ்ல போனீங்க அப்படின்னா நேரா போனா திருநெல்வேலிக்கு போயிடும். ஒரு இடம் வரும்போது அதுல லெஃப்ட் திரும்பணும். அதுல லெஃப்ட் திரும்பி நீங்க போனீங்க அப்படின்னா அதுல நேரா போனீங்கன்னா திரும்ப மதுரை திருச்சி ரோட்டுக்கு போயிடும். அங்க போகும்போது ஒரு ரைட் வரும், அதை பார்க்கணும். அதுக்கு கவனமா இருக்கணும், அதுக்கு தான் ஜெபிக்கணும், அதுக்கு தான் வேதம் வாசிக்கணும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை வேணும். அதுக்கு தான் அங்கங்க என்ன வச்சிருக்காங்க? சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆமென். சில நேரம் பாத்தீங்கன்னா இங்க போர்டு போட்டிருப்பான், கோயம்புத்தூரின் வழி. கோயம்புத்தூர் இங்கயா இருக்கு. ஆமென். ஒரு ஹிண்ட் தான் நமக்கு. ஓஹோ, கோயம்புத்தூர் இந்த வழிதானா? அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். ஆமென். நமக்கு என்னன்னா எப்பண்டா முடிப்பாரு? ஐயோ, 10 மணி ஆகாதா? இன்னைக்கும் 10 நிமிஷம் கூட எடுத்துருவாரோ? எடுப்பேன், கண்டிப்பா எடுப்பேன். அதுக்கு தான் இப்ப சொல்றேன். ஆமென். சோத்ரம். என்ன நடக்கும்? எப்பண்டா முடிப்பாரு? ஞாயிற்றுக்கிழமை என் கோட்டா முட்டிஞ்சது 2 மணி நேரம். இதுக்கு மேல இவருக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. இதுக்கு மேல எனக்கு ஆண்டவருக்கும் பிரச்சனை வந்தா அப்படி கிடையாது. Why do you run? எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பது தெரியவில்லை என்றால், ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு டாக்டர் என்ன வச்சிருக்காங்க? பேஷண்ட் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அந்த பேஷண்ட் ரெக்கார்டை பார்த்து தான் ஊசி என்ன செய்யணும்? போடணும். அவர் பாட்டுக்கு வந்து இந்த இதுதானே
இந்த வார்டுக்குள்ள வந்துட்டேன், இந்த ஊசி தான் போடுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அவர் வந்து அந்த பேஷண்டோட ரெக்கார்டு எடுத்து பார்ப்பாரோ, இவருக்கா ரைட், இவங்களுக்கு இதெல்லாம் ரைட், ஓகே, அப்ப இது கம்மியா போடு, இந்த இன்ஜெக்ஷன் குறைச்சிடலாம், இந்த இன்ஜெக்ஷனை கூட்டிடலாம். பர்பஸ். ஏன் கஷ்டப்படணும்? ஏன் பாடுபடணும்? ஏன் கர்த்தரை மற்ற எல்லாத்தையும் துறந்து கர்த்தரை தேடணும்? ஏன் ஆலயத்தை 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் ஏன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் தெரியுமா? ஏன்னா அவர் எனக்காய் எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு குத்தப்பட்டு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய எல்லா சுகங்களையும் வெறுத்து இந்த உலகத்திலே வந்து எனக்காய் ஜீவனை தந்தார். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட அவரை நான் நேசிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எந்த தடையும் கிடையாதுங்க. ஆனா ஆண்டவரை விட இந்த உலகம் தடையா வந்துடக்கூடாது. இருக்கிறவன் இல்லாதவனை போலவும் இல்லாதவன் சிம்பிள். இந்த வசனம் உங்க மைண்ட்ல வந்துட்டு நான் தடை வராது. இல்லாதவன் போட்டு அழாதீங்க, இருக்கிறவங்க பெருமையா நினைக்காதீங்க. லேலோயா. எதற்காய் ஓடுகிறோம்? அந்த நித்திய ஜீவன். இன்னைக்கு நிறைய செழிப்பின் உபதேசங்களை பார்க்கிறோம், இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தின் உபதேசங்களை பார்க்கிறோம். எல்லாமே நல்லது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா எது முக்கியம் அப்படின்னா தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அந்த அனுபவத்துல நீங்கள் உற்சாகமாய் ஓட. அல்லேலூயா. எதற்காக ஓடுறோம்? நித்திய ஜீவனுக்காய். அந்த ஃபோக்கஸ். அல்லேலூயா. குதிரைக்கு என்ன போடுறாங்க? கட்டிவாளங்க. ஏன்? நல்லா தான் போய்கிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கிற வழியிலேயே உன்னை பார்த்துட்டு நாம என்ன செஞ்சிட்டோம்? ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்து விட்டது? தடை செய்து. சிலர் பார்த்திருக்கீங்கன்னா ஷாப்பிங்க்கு அவங்க வாங்கணும்னு நினைச்சு போனது சில காரியங்களா இருக்கும். ஆனா திரும்பி வரும்போது இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸுமே அப்படிதான். டிமார்ட்டுக்குள்ள போய் நான் வாங்கணும்னு நினைச்ச பொருளை விட ஒன்னு கூட எக்ஸ்ட்ரா வாங்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாங்கினது இல்லாமே வாங்கணும்னு போகாததான். அல்லேலூயா. ஆமென். அங்க போனவனே அவன் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராட்டஜி. எங்க எதை வைக்கணும், உள்ள போனா எல்லாமே நமக்கு தேவை மாதிரி தான் தெரியும். எல்லாமே நமக்கு ரேட்டு கம்மி மாதிரி தான் தெரியும். உண்மையிலே அது ரேட்டு கம்மி தான். நமக்கு தேவையா? நம்ம பொருளாதாரத்துக்கு அது ஒத்து வருமா? இந்த மாதம் என் சம்பளத்துக்குள்ள அது நிக்குமா? நான் வச்சிருக்கிற அந்த வீட்டு செலவு பட்ஜெட்டுக்குள்ள அது நிக்குமா? அதுதான் முக்கியம். அதுதான் ஃபோக்கஸ். ஆமென். இங்க இந்த ஒரு செலவுக்காக வச்சிருந்தோம், அதை பார்த்த உடனே நம்மால என்ன செய்ய முடியல? பாஸ்டர் அந்த சேலை, பாஸ்டர் அந்த பொருள், பாஸ்டர் பணம் இருந்தா வாங்குறது தவறு கிடையாது. அல்லேலூயா. பார்க்கிறோம் நல்ல பொருள், இதை விட்டா கிடைக்காது, வாங்குங்க. ஐ என்கரேஜ் யூ. ஏன்னா சில பொருட்கள் அப்படி கிடைக்காது. ஆனா இன்னொரு நம்ம வருமானம் இவ்வளவுதான் நம்ம செலவு பண்ண முடியும். இதை செலவு பண்ணிட்டு அடுத்த கடன் தான் வாங்கணும்னு தெரிஞ்சும் சிலர் என்ன செய்வோம்? ஆமென். அங்க நம்முடைய ஃபோக்கஸ் என்ன செய்து நம்மள? அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா? ஆண்டவர் மட்டும் பழைய ஏற்பாடா இருந்திருந்தா நம்ம மண்டையிலே ஒரு கொட்டு போட்டிருப்பாரு. புதிய ஏற்பாட்டுல கிருபை வந்து நம்மள என்ன செய்யுது? என்ன பண்ணாலும் ரைட்னு சொல்ல வைக்குது. ஃபோக்கஸ் பிள்ளைங்க. ஆமென். நம்ம என்ன செய்ய வைக்கிறோம்? 10th 12th ஃபோக்கஸ் பண்ணுகிறேன். ஊருக்கு ஏன்டா போகணும்? லீவ்லாம் போடக்கூடாடா, படுறா ஒழுங்கா உட்காந்து. ஏன்னா உன் ஃபோக்கஸ் அந்த படிப்புல இருக்கணும். இந்த 10th 12th போர்டு எக்ஸாம் இது உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு எக்ஸாம். நீ உட்கார்ந்து படி. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே 10th 12th எக்ஸாம் தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையே என்னதான்? 10th 12th எக்ஸாம் தான். என்ன செஞ்சாலும் பேக் ஆஃப் தி மைண்ட்ல என்ன இருக்கணும்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி மேக்கப் போடுறீங்க? சிலரெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா பொண்ணு வந்துட்டாங்கன்னு நினைச்சு இவங்களை கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா மேக்கப் அந்த அளவுக்கு இருக்கு. ஆமென். நம்ம ஆட்களை பார்த்தா ஒரு வீடியோல பார்த்தேன், மேக்கப்புக்காக கடன் வாங்கி 30,000 50,000 தெரியல. அப்ப அவன் சொல்றான், சார் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மேக்கப் பண்ணாங்கன்னு கேளுங்க சார். பொண்ணுக்கு 5,000 7,000 தான் மேக்கப் பண்ணிருக்கான்.
சொல்றாங்க, சார் நான் வைப்ரண்டா தெரிய வேண்டாமா, நான் நல்லா தெரிய வேண்டாமா? ஆமென். தேவன் உண்டாக்குன சரீரத்தை நீங்க அழகாக்கிருவீங்களோ? ஆமென். ஒரு டீசென்ட்டா ஒரு சர்ச்சுக்கு வரோம், மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்னும் செய்ய போறது இல்ல. நிறைய பேர் இப்பெல்லாம் புதுசா இந்த காலத்துல கல்யாணம் முடிக்கிறவனா காலையில எழும்பி பார்த்தையா, உன்ன நான் கல்யாணம் பண்ணல, அடிக்கிற லேயர் 5 லேயர் அடிச்சு. ஆமென். அங்க போட்டோல பாக்குற பொண்ணு காலையில எழும்பி முகத்தை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. உண்மையாதான். நீங்க போய் மேக் ஓவர்ஸ் சொல்லி வீடியோஸ் போட்டு பாருங்க. எப்படியோ இருக்கிறால எப்படியோ ஆக்கிடுறான். நான் நல்லா இருக்க வேண்டாமா? சரி, நம்ம அதை செய்யறது பாவமா தப்பா அந்த ஆங்கிள் பேசல. எது முக்கியம்னு பேசுறான். உன் இருதயம் அழகா இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் இருதயம் அன்பா இருக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும், பாசமா இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபைகளை உன் இருதயம் வெளிப்படுத்தட்டும். அது இல்லாம நம்ம செய்யற எல்லாம் பிரயோஜனம் இல்லை. யார் நம்மளை என்ன நினைச்சு என்ன ஆக போகுது? நீங்க நினைக்கிறீங்களாக்கும் நீங்க நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு போனா உங்களுக்கு பெருமை நினைக்கிறீங்களாக்கும்? இந்த காலத்துல அதுதான் உங்களுக்கு ஆபத்தே. இந்த காலத்துல அதுதான். உங்க கூட இருக்கிறவனே நீங்க நல்லா இருக்க விரும்புறது இல்ல. ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டா, ஒரு நல்ல பொருளை வாங்கிட்டா, இன்னைக்கு கூட இருக்கிறவனே ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறான்? இவன் எப்படா வாங்கினான், இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சா? ஒரு குடும்பம் சொல்லி அழுதாங்க. கூட இருக்கிறவங்க பாஸ்டர், நம்ம ஒரு நல்லா இருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, பிடிக்க மாட்டேங்க. நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அழுக்கு கந்தையா இருந்தோம், பாவத்துல இருந்தோம், ஆனா இயேசு நம்மை தூக்கி எடுத்து கழுவி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல அங்க பொறுமையோடேன்னு போட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல வாசித்து பார்த்தா பர்சிவியரன்ஸ் போட்டிருக்கோம். பர்சிவியரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா விடாமுயற்சி. ஹல்லேலூயா. பர்சிவியரன்ஸ் அப்படின்னா அந்த வைராக்கியம் குறையாம விடாமுயற்சியோடு ஓடுகிறது தான் ஆமென் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் முடிக்க பண்ணும். ஆமென். நோக்கத்தோட ஓடணும், நோக்கம் அறிந்து ஓடணும். ஆமென். இரண்டாவதா நம்ம பார்க்கிறோம் ரன் வித் பர்சிவியரன்ஸ். நீங்க விடாமுயற்சியோடு நீ ஓடுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது பாரமான யாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு எப்பொழுதுமே எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியே தரல. தண்ணீர்ல நீ என்ன செய்யாது இருப்பாய்? மூழ்காது இருப்பாய். அக்கினியில நடக்கும் போது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும். அப்ப என்னெல்லாம் வரும் நம்ம வாழ்க்கையில? வெள்ளம் வரும், அக்கினி வரும், சிங்கம் வரும், பாம்பு வரும், இன்னும் பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி இருக்கணும். சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடணும். நன்மை நடக்கும் போது மாத்திரமல்ல, யோபுவை போல எதிர்பார்க்காத, நாம நினைத்திராத, நம்ம விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதும் நீ தேவனை நோக்கி உற்சாகமாய் முன்னேறி ஓட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் போய் ஆண்டவர்ட்ட கேட்டாரு, இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அவ்வளோ பெரிய பவுலுக்கே என்ன இருந்தது? ஒரு முள். அதை பல விதமா சொல்றாங்க. ஒரு சிலர் அதை வியாதின்னு சொல்றாங்க, ஒரு சிலருடைய மனைவி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மனைவியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அந்த சங்கத்துல அவர் உறுப்பினராக இருந்தபடினாலே திருமணமாகாதவர்கள் அதுல இருக்க முடியாது. சோ அவருக்கு ஒரு வியாதி இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் நமக்கு தெரியாது. அங்க போய் தான் அவர்கிட்ட கேட்கணும். சரியா?
அப்போ அந்த பிரச்சனை, வியாதி, போராட்டம் மத்தியில பவுல் அழகில்லாத ஒரு நபர். பவுல் மிகவும் குள்ளமான ஒரு நபர். அவருடைய முழங்கால்கள் எல்லாம் ஜோமனி, முழங்கால் போட்டு ஜோமனி ஒட்டகத்தினுடைய குழம்புகளை போல இருக்குமா. அழகில்லாதவர், ஷேப் இல்லாதவர். ஆமென். அவருடைய பிரயாசம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன். இயேசு என் மேல வச்ச சித்தத்தை நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை விடாமுயற்சியோடு நான் ஓடி முடிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பேழையை உண்டு பண்ண. அதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் கிளீனா டைமென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா இதுவரைக்கும் பேழைய நோவா பார்த்தது, இதுவரைக்கும் ஒரு கப்பல் ஆண்டவர் ஒன்று உண்டாக்கல, பேழைய கத்தர் உண்டாக்கல. இப்ப ஆண்டவர் நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செய்யணும்? அது என்ன செய்யும்? அது எதுக்கு இப்ப செய்றீங்க? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? அது கேட்கலன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது. இப்ப நம்மளே போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எதுக்கு பாஸ்டர்? அது தெரிஞ்சா தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனா இப்ப நோவா பேழைய பண்ண ஆரம்பிச்சிட்டார். நோவா, அவருடைய மனைவி, எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? நீங்க முழிக்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. யாரெல்லாம்? சேம், காம், யாபேத். அப்போ 3 பேர். இவங்க 3 பேருடைய மனைவிகள். சரியா? அப்ப மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? நோவாவையும் சேர்த்தா 8 பேர் ஆச்சு. அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால், நீங்க ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துடணும். உங்க குடும்பத்தையும் தேவனுக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராக. இப்ப நோவா செய்யும் போது, பேழையை செய்யும் போது, அவருடைய குடும்பம் பேழையை செய்யும் போது, இந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பான்? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்தாலே ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை என்ன செய்யறாங்க? நம்ம நண்பர்களோ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலோ நம்மளை என்னெல்லாம் பண்றாங்க யோசித்து பாருங்களேன். நம்ம சர்ச்சுக்கு தான் வர்றோம் இத்தனைக்கும். இப்ப இவன் ஒரு பேழைய பண்றான். இவன் எப்படி இருந்தான்? கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானா இருந்த, எந்த பாவத்தையும் செய்யல. இவனை ஏற்கனவே கிறிஸ்டியன் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. பைத்தியக்காரையா, இவன் எதையும் செய்ய மாட்டான், அனுபவிக்க மாட்டான். இப்ப நம்மளையும் அப்படித்தானே சொல்றாங்க சில நேரங்கள்ல. இதெல்லாம் செய்ய மாட்டியா? என்னையா வாழ்க்கையை அனுபவிக்க தெரியா? இவன் ஒருத்தன் ஒன்னையும் செய்ய மாட்டான். பவுல் நோவாவை அதை விட செஞ்சிருப்பாங்க. இப்ப பேழைய செய்யறான், இது என்னடா செய்யறேன்னு கேட்டு கிண்டல் பண்ணிருப்பாங்க. நோவாவுக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்சா கூட அவனுக்கு பதில் சொல்லலாம். இவன் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆண்டவர் செய்ய சொன்னார், செய்யறேன். நீங்க கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு படம் மாதிரி. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அதை செய்து முடித்து அவன் மழை வரும்போதுதான் இவனுக்கு கொஞ்சம் கீழ இருந்தும் தண்ணி ஊற்றுகள், மேல இருந்தும் தண்ணி உயர உயர உயரதான் படகு உயர ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி தேவனுக்காய் அவருடைய சுத்தம் செய்கிறதுல விடாமுயற்சி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விடாமுயற்சின்னு சொல்லுங்க. ஆமென். திரும்ப அதை கை விட்டுறாதீங்க. ஆமா, 4 வாரம் இருந்தா 4 வாரமும் சபைக்கு வருவதற்கு விடாமுயற்சி சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புறதுல விடாமுயற்சி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, விடாமுயற்சி. தேவனுக்காய் வந்து ஊழியம் செய்வதில், ஆராதிப்பதில், இந்த இடத்துல, இந்த சபையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையின் வளர்ச்சியில என்னுடைய பங்கிற்கு விடாமுயற்சி. பிசாசு பிரச்சனைகளை கொடுப்பான், பாடுகளை கொடுப்பான், போராட்டங்களை கொடுப்பான். எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3 13 14. சீக்கிரமா. பிலிப்பியர் சத்தமா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஐயா நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் நினைக்கிறதில்லை. அவ்வளவுதான் போதும் நான் நினைக்கிறதில்லை. நான் என்ன செய்யறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்ந்து ஓடுகிறேன். முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? சிலர் பாத்தீங்கன்னா சில பழைய காரியங்களை பிடிச்சு வச்சிருப்பான். அன்னைக்கு என் வாழ்க்கையில இது நடந்துச்சு, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில இந்த போராட்டம், ஐயோ இதுல கர்த்தரை விட்டுட்டாரு, நான் அதனால சபைக்கு வரமாட்டேன், எனக்கு இந்த அவமானம் வந்தது, அதனால் இதுல நான் வரமாட்டேன். பின்னானவைகளை மறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதனையோட இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நடக்கலையே, நான் அவமானப்பட்டனே நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. எதை நோக்கி ஓடணும்? எதை நோக்கி ஓடணும்? முன்னானவைகளை நோக்கி. எது முன்னால இருக்கு? நமக்கு முன்னால கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை நோக்கி விடாப்பிடியாய் ஓட, விடாப்பிடியாய் ஓட. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அல்லேலூயா, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எப்படி என்ன செய்யணுமா? அதை சந்தோஷமா எண்ணணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போக கூடாது. பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது சோர்ந்து போக கூடாது. இன்னைக்கு பிசாசு அப்படித்தான் பண்றான். சோதனைகளை கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை நிறுத்த பார்க்கிறான். சோதனைகளை கொடுத்து நம்மளை எப்படியாவது, நிறைய சோதனைகள் இருக்கிறது. பாவம் ஒரு சோதனை, இச்சைகள், பாவம் இச்சை. இந்த இச்சைன்றது பல விதத்துல வரலாம். சரீர இச்சை இருக்கிறது, பொருளாசையின் இச்சை இருக்கிறது. ஆமென். பலவிதமான இச்சைகள். இயேசுவை பார்த்து சொன்னா, என் காலை விழுந்து பணிஞ்சா இந்த முழு உலகத்தையும் உமக்கு நான் என்ன செய்கிறேன்? தர்றேன்னு சொன்னா. விழுந்து போயிடக்கூடாது. விடாமுயற்சியோடு ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரச்சனைகளின் மத்தியில் என்ன செய்யணும்? விடாமுயற்சியோடு முன்னோக்கி. 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க பாப்போம். மூணாவதாக 2 கொரிந்தியர் 5:7. வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6. அப்போ எப்படி ஓடணுமா? தரிசித்து ஓடாமல் விசுவாசித்து. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உங்க விசுவாசம் பெருகட்டும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் ஜெபிக்கணும்னு நினைக்க கூடாது. உங்க நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிங்க, உங்க வேலைகளை பார்த்து ஆசீர்வதிங்க, உங்க பிரச்சனைகளை கடிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நாம் விசுவாசித்து நடவாமல், நாம் தரிசித்து நடவாமல், நாம் விசுவாசித்து நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பூட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா ஒருத்தன் சொல்றான், நம்ப மாட்டேன். உடைய கைய கொடுங்க, அதுல இருக்கிற ஓட்டையில கைய வச்சு பார்த்து தான் என்ன செய்வேன். ஆண்டவர் சொன்னார், தோமாவே நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை காணாமல் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். தோமாவை விட கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தை தண்ணியை கொண்டு போய் கச்சாடியில ஊத்த சொன்னாரு. அது ஈஸி. வேலைக்காரங்களை பார்த்து தண்ணியை கொண்டு போய், அப்ப என்ன நினைச்சாங்க? ஏதோ எசன்ஸை கலக்கி. அதுவே அந்த காலத்துல கஷ்டம்தான். திராட்சை ரசம் என்பது திராட்சை குலைகளை பறித்து கச்சாடிகளிலே வைத்து குழி தோண்டி என்ன செய்யணும்? கீழே வைக்கணும். அது சில வருஷத்துக்குள்ள, சில நாட்களுக்குள்ள எடுத்துட்டாங்க. சில காலம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எடுத்துட்டா அது திராட்சை ரசம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு எடுத்தா அது மதுபானம். சரியா? இப்ப இயேசு கச்சாடிகளை தண்ணியை ஊத்த சொல்றாரு. எதுக்குன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. வேலைக்காரன் போய் தண்ணியை ஊத்திட்டான், நிரப்பிட்டான். இப்ப சொல்றாரு பரிமாறுங்கள். இங்கதான் பிரச்சனையே. யார் பரிமாறுவா? யார் பரிமாறுவா? பரிமாறுனா என்ன நடக்கும்? ஏய், திராட்சரசம் கேட்டா என்ன கொண்டு வந்திருக்க நீ? வேலைக்காரன் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. கல்யாண வீட்டுல பாப்போம்ல, ஆமேன், சாம்பார் ரசமா மாறிடும், சாம்பார் ரசமும் கலந்துரும். ஆமேன். அப்ப சாம்பார்னு கொண்டு போகணும்னா அது வரைக்கும் அந்த வாளியை தூக்க மாட்டான். ஏன்னா இது வரைக்கும் சாம்பாரா கொடுத்தோம், இப்ப ஊத்தும் போதே ரசத்தை ஏண்டா ஊத்துற, சாம்பார் இல்லங்க இதாங்க சாம்பார். அப்படி பல வீட்டுல திட்டு வாங்கி இருக்கிறோம் நாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். கல்யாண வீடுகள்ல, சபையின் கல்யாண வீடுகள்ல பரிமாறும் போது ஆமேன், அது வரைக்கும் உற்சாகமா வாளி தூக்கணும், தூக்க மாட்டான். இப்ப கலக்கிட்டீங்க, வேற யாராவது எடுத்துட்டு போங்க. அவன் தூக்கிட்டு போய் பரிமாறினா. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை நீ கிரியைகளிலே காட்டு. நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறது இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கைத்தட்டி பாடும்போது தெரியட்டும். இந்த இடத்துல வந்து நீ ஆராதிக்கிறதுல தெரியட்டும். உன் வேலை ஸ்தலங்களிலே நீ விசுவாசி என்பது தெரியட்டும். உன் வாழ்க்கை விசுவாசத்துல இருக்கட்டும். அல்லேலூயா. நீ விசுவாசத்துல ஓடலன்னா உன் வாழ்க்கையை ஓடி வெற்றியாய் முடிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல, கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்துல ஓடலன்னா you cannot run a victorious race. நான்காவதாக ஆமென், எடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. அல்லேலூயா. தெளிந்த புத்தி அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல டிசிப்ளின்ட் ஸ்பிரிட் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணுமா? டிசிப்ளின் ரேஸ், ஒழுக்கமுள்ள ஓட்டம். ஆமென். இந்த ஒழுக்கமுள்ள ஓட்டம் எங்க இருந்து வருது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி ஓடினால் தான் நாம் வெற்றியாய் முடிக்க முடியும். யாரோ ஒரு மனுஷன் சொல்ற காரியத்தை கேட்டு நமக்கு அது ஈஸியா இருக்குன்றதுனால அதை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு, அவர் முகத்தை பார்க்க மாட்டாரு, வெளியே உள்ளதை பார்க்க மாட்டாரு. வேதத்தை, புதிய ஏற்பாட்டையே நீங்க வாசித்து பாருங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறத போய் பாருங்க. வெளியரங்கமா எதிர்பார்க்கிறா இல்லையான்னு யாக்கோபு எடுத்து வாசித்து பாருங்க. விசுவாசத்தின் கிரியைகள் என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, தேவனுக்கு எல்லாமே தெரியும்ன்றத வச்சு சொல்றார். நீ விசுவாசி என்று உள்ளத்திலே நினைக்கிறவன், நீ அதை வெளியே காட்டித்தான் ஆகணும். அத போல தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கீழ்ப்படிதல்னு சொல்லுங்க. கீழ்ப்படிதல்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், சபைக்கு கீழ்ப்படிதல், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிதல், பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் நம்மளை ஜெயத்திற்குள்ள கொண்டு போக முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படியாத எத்தனையோ பேர், டைம் இல்லை, நமக்கு முடிஞ்சிச்சு, நிறைய இருக்குது. நான் ஒரு வசனமே வாசிக்கல, சில வசனங்களை தான் வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை முத இந்த உலகத்துக்கு இந்த பாவத்தை கொண்டு வந்ததே இதுதான், கீழ்ப்படியாமை. கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தவர்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. வேதம் சொல்லாததை ரைட்டுன்னு சில பிரசங்கியார் சொல்றதுனால அதை கேட்கிறவர்கள். வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கட்டும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் துணையோடும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களோடும் நீ ஓடினால் நீ ஓட்டத்தை ஜெயமாய் ஓட முடியும். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உதவி செய்வதற்கு அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம்.